Hello friends, welcome to Karikanchi. நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு குயிக்காக ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. ஏன்னா இது செய்கிறது ரொம்ப ஈஸி, கொஞ்ச நேரத்திலே செஞ்சு முடிச்சிடலாம். இதை அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இது நம்ம வடித்த சாப்பாட்டில் தான் செஞ்சுருக்கோன்றது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போது வடித்த சாப்பாட்டில் செஞ்ச அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி எடுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே பேன்ல 1 கப் அரிசி, அதாவது வடிச்ச ரைஸ் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யிலே வடிச்ச சாப்பாடு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். சும்மா கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். ஒரு 1 மினிட் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெய்யிலே டோஸ்ட் பண்ணால் தான் நல்ல வாசனையாக இருக்கும் அல்வா, அதனால தான் நம்ம அப்படி செஞ்சுக்கிறோம். ஸோ போதும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா சாப்பாடு, அதையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த நெய்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டில இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கப் ரைஸ்க்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இந்த அல்வா செய்கிறதுக்கு நிறைய நெய்யெல்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும், சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். யாராவது திடீர்னு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா ஸ்வீட் ஏதாவது கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா சாப்பாடு இருந்தால் போதும், நம்ம டக்குன்னு இந்த செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ நமக்கு பேனில் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் அப்படியே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சுட்டு முந்திரி இது கூட ஆட் பண்ணிடலாம்.
நமக்கு ரொம்ப டேஸ்டான சாப்பாட்டில் செஞ்ச அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.